வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கருவேப்பிலையில் தொக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுக்கணும். இப்போ ஜாரில் இது நல்லா ஆறி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த சூடு ஃபுல்லாக ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்திருக்கு. இப்போ கார மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. மிளகாய்த்தூள் கருகிட போகுது. நான் வரமிளகாய் சேர்த்துருக்கதால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ வதங்கி வரட்டும். எண்ணெய்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் ஃபுல்லாக இப்போ ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொக்கை எடுத்து இந்த பவுலில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை தொக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலையை சாப்பிடும்போது இருந்தால் ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இட்லி தோசைக்கு அவங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. கருவேப்பிலை நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம டெய்லியும் அதிகமாக எடுத்துக்கினா நமக்கு முடியும் நல்லா வளரும். இது மாதிரி கருவேப்பிலை தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.